சரி மிகவும் பழமையானது, இயற்கையோடு இசைந்தது. இந்த பழமையான கலைகளில் ஈடுபட்டு நம்ம நாட்டுல மட்டும் அல்லாது அயல் நாட்டிலையும் வெற்றியையும் விருதையும் பெற்ற பண்பரசி கோவிந்தசாமி, கனிமொழி கோவிந்தசாமி சகோதரிகள் தான் இந்த வாரம் நாம பார்க்க போறோம். பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைத்தேனே. பாரம்பரிய கலைகள் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? என் அம்மா திருமதி சரோஜினி கோவிந்தசாமி ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியர். அவங்களோட அப்பா ஒரு நாடக வாத்தியாராக இருந்தார். அது மூலியமா தான் அவங்களுக்கு இந்த கலை ஆர்வம் வந்தது. இந்த கலை ஆர்வத்தை எங்க 4 பேர், அதாவது என் அண்ணன், நான், தம்பி, தங்கை, எங்க 4 பேருக்கும் இதை புகுட்டணும்னு அவங்களுக்கு ஒரு வெறித்தனமான ஆசைன்னு கூட சொல்லலாம். அதையொட்டி அண்ணனுக்கு தமிழ் மிருதங்க பயிற்சி மற்றும் நான் சங்கீதம், பரதநாட்டியம், தம்பி நாதஸ்வர பயிற்சி பெற்றார், தங்கை சங்கீதம். இப்படி 4 பேரும் ஒரு மொத்தமா குடும்பத்திலே கச்சேரி பண்ற அளவுக்கு அம்மா எங்களை கொண்டு வந்தாங்க. சகோதரிகளா கலை நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இருவருமே சேர்ந்து படிக்கிறப்போ என்ன சாதகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மலேசியாலும் சரி மற்ற வெளிநாட்டு கச்சேரிகளும் சரி எங்களை அழைக்கும் போது இருவருமே சேர்த்துதான் சகோதரிகளாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. சாதகம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா ஹை பிச் லோ பிச் இருக்குது இல்லையா? ஹை பிச் பாடுறது நானா இருந்தா தங்கை லோ பிச் பாடுவா. இல்ல ஸ்வர சாகித்யம் இருக்கும் போது ஸ்வரம் நான் எடுத்து அவ சாகித்யம் எடுப்பா. இல்ல ஸ்வரத்துக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்க வயலின் கூட மட்டும் போட்டியா இல்லாம நாங்க இருவருமே சேர்ந்து அதை ஒரு போட்டி சூழல்ல உருவாக்குவோம். பாக்குறவங்களுக்கும் ஒரு போட்டி சூழல் எங்களால உருவாக்க முடியுது. சங்கீதத்துல ஒரு முக்கியமான ஒரு அம்சம்னா லயம் சொல்லுவாங்க. அதே போல பரதநாட்டியத்துல லயம் இல்லைன்னா பரதநாட்டியத்துக்கே அழகு இல்லை. இது ரெண்டுமே கத்துக்கிட்டதுனால எனக்கு இந்த 2 விஷயமும் நல்ல சீரா அமைஞ்சிருது. சொரலா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில நான் படிச்ச பொழுது ஜெயா டிவில இருந்து தகதிமிதா என்ற ப்ரோக்ராம், பரதநாட்டிய ப்ரோக்ராம்ல என்னையும் ஒரு ஆளா அதுல பங்கேற்க வச்சாங்க. வளர்ந்த கலை மறந்து விட்டா கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. சமீபத்துல இப்ப நாங்க சொந்தமாகவே கலாலயம்னு ஒன்று தோற்றுவித்தோம். சங்கீதம், பரதநாட்டியம் மற்றும் இல்லாம மற்ற இசை கருவிகள், வயலின், மிருதங்கம், நாள், தப்லா, வீணை அப்படின்னு உள்ளூர் கலைஞர்களை வைத்து மாணவர்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கோம். வள்ளலார் அன்பு இல்லத்தில் உள்ள 5 குழந்தைகளுக்கு இலவசமாக நாங்கள் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் 10 குழந்தைகளுக்கு முறையாக பரதநாட்டியம் மற்றும் சங்கீதம் கற்றுக் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இது உங்களுக்கு மட்டும்தான், யாருக்கும் சொல்லிடாதீங்க. நமது சினிமா துணுக்குகளில் 2 தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஒன்று நடிகை அஞ்சலி, இன்னொன்று பாத்தீங்கன்னா நமது இசை அமைப்பாளர் அஞ்சலி கேட்டா கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்? ஆங்கில